திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகும் பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வுதரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே பன்னிரு திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 5ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கக்கூடிய அத்துணை அடியார் மக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாக வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனித நுழைவதற்கு முன்பதாக திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறை ஆசிரியர் துதியும் திருக்கதவும் திறத்தல் போன்ற பாடல்களை பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக ஐயா ராஜா ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று, அன்பர் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனித நுழைவோம். ஐயா வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. சிவாய நம. திருப்பள்ளி எழுச்சி இந்த ரயில்வே காரம் விட்டுருங்க ஐயா. சரி. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. சிவாய. ஊழியர்கோன் எப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி, திருஞான சம்பந்தர் நாவரசர் சுந்தரர் திருவாத ஊரார் மற்றை, திருமாளிகை தேவர் சேர்ந்தனார் கருவூரர் தெள்ளு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர், மரபு புருஷோடம சேதிராயர் மூல மண்ணு திருவாலவாய, ஒரு காரை காலம்மை அடிகள் சேரமான் ஒளிகள் கல்லாடனார், ஒன் கபிலர் பரணர் மெய்யுணர் இரம் பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற உன்னிய கண் 2 எனவும் புவனம் உய்ய, இருள் கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திருவருளும் எனவும் கூடி, தெருள் கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். திலகவதி அம்மா படிங்க. திருக்கதவம் திறப்பதற்கு. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள், அருமால் உத்து பின்னை நீர் அம்மா அழுங்கி அறற்றாதே, திருமாமணி சேர்த்திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து, திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோம்
கருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. ஈ சித்ரா படிங்க. திருப்பள்ளி எழுச்சி படிங்க. ரெண்டாவது பாட்டு படிங்க. ரெண்டுங்களாங்க ஐயா? நேற்று 1 படிச்சீங்க, நீ 2 படிங்க. ஆமா சிவபெருமான் இந்த படிச்சிருங்க. திருச்சிற்றம்பலம். அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திரு முகத்தின் கருணையின் சூரியன் எழவெள நயன கடிமலர் மலர் மற்றும் அனலங்கன் மலரமற்று அன்னலங்கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரல்வனை இவையோர் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே அருள்நிதி தர வரும் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களே, திருநறிய தமிழோசையில இன்றைக்கு 207வது நாளாக 5ஆம் திருமுறையிலே திருக்குறுந்தொகை 75வது பதிகம் திருக்குறக்குக்கா. பகற்பெண் 4ஆக நாழிகை 10 - 12, மணி 9:36 - 10:48, ராகம் இந்தோளம். காவிரியினுடைய வடகரையிலே 28வது தலமாக வைத்தீஸ்வரன் கோயிலிருந்து திருப்பரந்தாள் செல்லும் பாதையில் உள்ளது. இங்கே உள்ள இறைவன் குந்தளேஸ்வரர், அம்பாள் குந்தளாம்பிகை. இதற்கான பெரிய புராண பாடல் திருநாவுக்கரசர் 189, ஆண்ட அரசு எழுந்தருள. 189யா? ஆண்ட அரசு எழுந்தருள கோலக்காவை அவரோடும் சென்றிரஞ்சி அன்பு கொண்டு மீண்டருளினார் அவரும் விடை கொண்டிப்பால் வேதநாயகர் விரும்பும் பதிகள் ஆன நீண்ட கருப்பரியலூர் புன்கூர் நீடூர் நீடு திருக்குறுக்கை திருநின்றியூரும் கான் தகைய நனிப்பள்ளி முதலாய் நன்னி கண்ணுதலார் கழல் தொழுது கலந்து செல்லார். நாவுக்கரசர் பெருமான் சம்பந்தரை முதலிலே சீர்காழிலே சந்தித்த பின்பு அவரோடு சேர்ந்து திருக்கோலக்கா போய் வணங்கி அதற்கு பிறகு வழிபட்ட தலங்களை எல்லாம் பட்டியல் எடுக்கிற போது அவர் என்ன பண்ணாரு, அங்கே கருப்பரியலூர், பொன்கூர், நீடூர், திருக்குறுக்கை, திரு நனிபள்ளி முதலாகிய தலங்கள் என்று போது அதிலே திருக்குறக்குக்காவும் வருகிறது என்று சொல்லி சிகேசி உரையில் இருக்கும். அந்த வகையிலே திருக்குறக்குக்கா மரக்கோக்காமென வாய் விட்டு கலறினீர் கரக்கு காவி திரிந்தயராது கால் பறக்கும் காவிரி நீரலைக்கும் கரை குறக்கு காடைய கெடும் குற்றமே பறக்கும் காவிரி நீரலைக்கும் கரை குறக்கு காடைய கெடும் குற்றமே. இந்த குறக்குக்கா என்பது காவிரியுடைய வடகரையிலே அமைந்துள்ள தலமாந்தாலே பறக்கும் காவிரி நீரலைக்கும் கரை குறக்குக்கா என்று சொல்லி அந்த குறக்குக்கா பெயரை சொன்னாலே நம்முடைய குற்றங்கள் கெடும் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. 2வது பாட்டு கட்டாரே கழி காவிரி பாய்வயம். நடராஜையா வாங்க. நன்றிங்க நன்றிங்க. 5ஆம் திருமுறையிலே 75வது பதிகமாக இருக்கக்கூடிய திருக்குறக்குக்கா. திருச்சிற்றம்பலம்.
இரண்டாவது பாடல். கற்றாரே கழி காவிரி பாய்வயல், கட்டாரே கழி காவிரி பாய்வயல், கொட்டாரே புனல்லூர் குரக்குக்கா முட்டாராவடி ஏத்த முயல்பவர்க்கு இட்டாராம் விடரோடே எடுக்குமே, முட்டாராவடி ஏத்த முயல்பவர்க்கு இட்டாராம் இடரோடு எடுக்குமே. நன்றிங்க ஐயா. காவிரிக்கு என்ன சிறப்புன்னா, அதற்கென்று அமைந்த வடகரை தென்கரை என்ற அந்த கரை கட்டப்பட்ட கரைக்குள்ளே பாய்ந்து அதனாலே பாய்கிற அந்த நீரினாலே வயல்கள் எல்லாம் புனல் கூறுமாறு அமைந்த சிறப்புக்குரியது அப்படின்னு இயற்கையை நினைச்சு பாடுகிறார். கட்டாரே கழி காவிரி பாய்வயல் கொட்டாரா புனல் ஊரு குரக்குக்கா. அது அதனுடைய வழியில செல்லும். திடீர்னு லட்சம் 10,000 TMC தண்ணி தரப்பண்ணா தரக்க மாட்டானுவான். ஆனா 1,00,000 தண்ணியை விட்டுருவான். ஆனா அத்தனை தண்ணி பாய்ந்தாலும் ஊருக்குள்ளே வெள்ளம் பாயாமல் அந்த கட்டுக்குள்ளே நின்று அது பாய்ந்து வயலிலே புனல் ஊறுமாறு செய்து அதன் மூலமாக நம்முடைய அந்த தஞ்சை பகுதியை நெற்களஞ்சியமாக மாற்றுகிற ஆற்றலுடைய காவிரி என்று அந்த இயற்கை அழகை ரசித்து பாடிய அப்பசாமி பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்த மூன்றாவது பாட்டு. கையனைத்தும் கலந்தெழு காவிரி. முழுசாமி ஐயா வாங்க. கையனைத்தும் கலந்தெழு காவிரி, கையனைத்தும் கலந்தெழு காவிரி, செய்யனைத்திலும் சென்றிடும் செம்புனல், செய்யனைத்திலும் சென்றிடும் செம்புனல், கொய்யனைத்தும் கொணரும் குரக்குக்கா, கொய்யனைத்தும் கொணரும் குரக்குக்கா, ஐயனை தொழுவார்க்கு அல்லல் இல்லையே, ஐயனை தொழுவார்க்கு அல்லல் இல்லையே. நன்றி சிவாய நம. கையனைத்திலும் கலந்தெழு காவிரி, செய்யனைத்திலும் சென்றிடும் செழும்புனல். தலைக்காவில தண்ணி புறப்பட சொல்ல ஒரு கையளவு தண்ணியில புறப்படும். அந்த கடைமடைக்கு வரும்போது அது வெள்ளமாக பாய்ந்து வழிகிற செய்யனைத்திலும், செய்யின அந்த வயல் பூமி, தென்னல் வயல் பூமிக்கு செய்யின பேரு. அந்த செய்யனைத்திலும் சென்று சேர்ந்து நமக்கு வேண்டிய உணவு வகைகளை தருகிற காவிரி என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. மிக்கனைத்தும் திசையும் அருவிகள். சிவாய நமங்கய்யா. மிக்கனைத்தும் திசையும் அருவிகள் புக்கு காவிரி போந்த புனர்கரை, கொக்கினம் பயில் சோலை குரங்குக்கா, நக்கனை நவில்வார் வினை நாசமே. சிவாயனமையா. மிக்கனைத்தும் திசை அருவிகள் புக்கு காவிரி போந்த புனல்கரை என்று அந்த திசைதோறும் அந்த அருவி மாறி பாய்கிற சிறப்புடையது இந்த காவிரி வயல். அதிலே அமைந்த தலம் குரக்குக்கா என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. விட்டு வெள்ளம் விரைந்தெழு காவிரி. திலகவதி அம்மாவா. நமச்சிவாயம். திருச்சிற்றம்பலம். விட்டு வெள்ளம் விருந்தெழி காவிரி, விட்டு வெள்ளம்
விருந்தெழி காவிரி இட்ட நீர் வயல் எங்கும் பரந்திட கொட்டமா முழுவோங்கு குறுக்கு கொட்டமா முழுவோங்கு குறுக்கு இட்டமாயிருப்பார்க்கு இடரில்லையே புறக்கு காயிட்டமாயிருப்பார்க்கு இடரில்லையே. திருச்சிற்றம்பலம். விட்டு வெள்ளம் விரைந்தொழு காவிரி இட்ட நீர் வயல் எங்கும் பறந்திட. அத காவிரியாறு என்ன வெள்ளமா ஓடி வந்தாலும் அது வயல்களிலே பாயுமே தவிர குடியிருப்பு பகுதியிலே புகாது என்ற வகையிலே அமைந்த பாடல். இட்டமா வயல் எங்கும் பறந்திடன்னு பாடல். வாழ்க வாழ்க. மேலை வானவரோடு விரிகடல். 6வது நான் பாடட்டும் ஐயா? திருச்சிற்றம்பலம். மேலை வானவர் ரோடு விரிகடல் மாலும் நான்முக நாளும் மல பொன்னா கோல மாளிகை கோயில் கூறி குக்கா வார்க்கில்லை பாவமே. திருச்சிற்றம்பலம். கோல மாளிகை கோயில் குரக்குக்கா பாலராய் திரிவார்க்கு அல்லறில்லையே. குரக்குக்கா பாலராய்னா குரக்குக்கா என்ற அந்த தலத்துக்கு அருகிலே யார் திரிகிறார்களோ அவருக்கு பாவமில்லை என்று சொல்கிற அப்பர் பெருமான் இங்கே பாலராய் தெரிவார் மாதிரி கிரண் மாதிரி தர்ஷன் மாதிரி அந்த சின்ன பிள்ளைகள் பாலர்களாய் தெரிந்தால் அவர்களுக்கெல்லாம் பாவம் இல்லை, அவர்கள் பாடுற பாட்டை கேட்டா நமக்கும் பாவம் சொல்ற மாதிரி அமைந்திருக்குது. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. ஆல நிழல் அமர்ந்த அழகனார். காலையில பிள்ளைகள் இந்த பாடம் எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. திருச்சிற்றம்பலம். கிரண் வருதா? கிரண் தான் வந்தார் இல்லையா? தர்ஷனா வர சொல்றாச்சா? திருச்சிற்றம்பலம். கிரண் வரல. சித்திரமா பாட்டா பரவாயில்லதாமா ஐயா. கிரண் படிக்கிறதுனா படிக்கணும் ஐயா. அடியான் அடுத்து பாடுறேன். கிரண் தான் படிக்க சொல்லுங்க. வரல வரல. இல்ல வர சொல்லுங்கன்னு சொன்னேன். ஏன்னா பிள்ளைகள் பாட கேட்டா ஒரு சந்தோஷம். குடலினது யாழினது என்பர் தம் மக்கள் மடலை சொல் கேளாதவர். வாழ்க வாழ்க. சரி, யார் படிப்பது? சித்ராமாவா லலிதாமாவா? யார் படிக்கிறது? படிச்சிடுறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். ஆலநீலமர்ந்த அழகனார் காலனியுரை கொண்ட கருத்தனார் கோல மஞ்சகள் ஆளும் குரக்குக்காய் பாலரு கருள் செய்வர் பரியோடே. பாலரு கருள் செய்வர் பரிவோடே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. கோல மஞ்சைகள் ஆளும் குரக்குக்கா என்று அந்த குரக்குக்கா பகுதியே மயில்கள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த அந்த குரக்குக்கா பெருமான் பாலருக்கு அருள் செய்வார் பரிவோடே என்று. இந்த பாலர் என்பது பாலனாய் கழிந்த நாளும் பரிமலர் கோரை மார்தம் வேலனாய் கழிந்த நாளும் வெளிவொடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோளில்லாது கேட்டேன்னு இளமையிலேயே திருவர பிடிச்ச அந்த இது நல்லது. அந்த வகையில் தான் கிரணின் தர்ஷனம் வந்து பாடினா நமக்கெல்லாம் சந்தோஷம். அந்த பாலர்கள் படிக்கணும்ன்றது வேண்டுகோள். வாழ்க வாழ்க. செக்கரங்கடு செஞ்சுடர் ஜோதியார். செக்கரங்கு எழு செஞ்சுடர் ஜோதியார் அக்கு அரையர் எம் ஆதி புராணனார் கொக்கு இனம் வயல் சேரும் குரக்குக்கா நக்கனை தொழ நம்பினை நாசமே. முந்தின பாடல கோலை மஞ்சளாளன் மயில்களை குறிப்பிட்டவர் இங்க கொக்குகளையும் குறிப்பிடுறார். கொக்கு இனம் வயல் சேரும் குரக்குக்கா. கொக்குகள் வயலில
வந்து என்ன பண்ணும், நெற்கதிர்களாம் கொத்தி தின்னுமா. அதனால வெறும் மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் பறவைகளுக்கும் விலங்கினங்களுக்கும் வயல்கள் உணவு தருகின்றன என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து அது ஏன் பாடுறேன் ஐயா? குழைந்து ஏத்தி எழுமீ நீர் கரிய கண்டன் கழலடி தன்னையே குறவுவன் செழு கோயில் குறுக்கு கா இரவும் எல்லியும் ஏத்தி தொழுமினே இரவும் எல்லியும் ஏத்தி தொழுமினே. திருச்சிற்றம்பலம். இரவும் எல்லியும் ஏத்தி தொழ பெருமானை இரவும் பகலும் நினைந்து கொண்டே இருத்தல் அப்படின்னு சொல்லி அவனை ஏத்தி தொழுதல் என்பது கடமைகளுக்கு நடுவிலே கடவுளை தொழுதல் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. கடமையை மறந்து கடவுளை தொழல, கடவுளை தொழுகிற கடவுளை மறக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அந்த நினைவோடே செயலடை செய்தால் எல்லாம் சிவன் செயலாக மாறும், அதனால் வினை இல்லை என்ற வகையில அமைந்த பாடல் அது. வாழ்க வாழ்க. அடுத்து எள்ளி என்ன பகல் ஐயா? எள்ளிடு பகல், இரவும் பகல். ஆமா, இரவும் பகல். எள்ளி என்றது பகல்னு ஒரு சுத்தம். சரிங்களா? வாழ்க. அடுத்து அதுல 9 பாட்டு, 10வது பாட்டு கணபதி ஐயா. கணபதி ஐயா இரக்கமின்றி மலை எடுத்த. இருக்காங்களா? சிற்றம்பலம். வாங்க வாங்க. நமச்சிவாய வாழ்க. அடியார் பெருமக்களுக்கு பாய பூஜையாம் சமர்ப்பியாமி. மந்திரம் சந்தர்ப்பத்த புஷ்பாஞ்சலி சமர்ப்பியாமி. தூபதீபம் அக்ராமி. தூபதீபம் நீராஞ்சனம் சமர்ப்பியாமி. சிவாய நம. அடியார் திருவடிகள் போற்றி போற்றி. சிவா சிவா. சிவாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இரக்கமின்றி மலையெடுத்த முடிவுரத்தை அழத்த உறைவிடம் குறகினும் கொல்லும் குறக்கும் வரத்தனை பெற வாழுலகே கொல்லும் குறக்க வரத்தனை பெற பெற வாழுலகே வானுலகம் ஆழ்வாரே. சிவாத்திரம். நன்றியா. வணக்கம்பா. சிவா சிவா. வாழ்க வாழ்க வாழ்க. குரக்கினம் குதிகொள்ளும் குரக்கு காயண்டு குரங்குகள் அதிகமா இருக்கிற அந்த பகுதியில அந்த பெருமானை வணங்கி அவனிடத்திலே வரம் பெற்றால் நாம் வானுலகாடலாம் என்று பதிக பலன் சொல்ற மாதிரி பாட்டு. வாழ்க வாழ்க. அடுத்து 5ஆம் தலைமுறை 76வது திருக்கானூர் திருக்குறுந்தொகை பகற்பெண் 4ஆக நாழிகை 10-12, மணி 9:36 10:48 இந்தோளம் ராகத்திலே பாடக்கூடியது. காவிரி வடகரையிலே 56வது தலமாக கும்பகோணம் மயிலாடுதுறை பாதையிலே உள்ளது. இங்கே உள்ள பெருமான் செம்மேனிநாதர் என்றும் அம்பாள் சிவலோக நாயகி என்றும் இருக்கிறது. இதற்கான பெரிய புராண பாடல் 301. பொங்கு புனலார் பொன்னியினில். பொங்கு புனலார் பொன்னியினில் 2 கரையும் பொருவிடையார் தங்கும் இடங்கள் புக்கு இறைஞ்சி தமிழ் மாலைகளும் சாத்தி போய் எங்கும் நிறைந்த புகழாளர் ஈரில்
தொண்டர் எதிர்கொள்ள செங்கண் விடையார் திரு ஆனைக்காவின் மருங்கு சென்றடைந்தார். தமிழ்நாட்டுல அந்த காவிரி ஆறு பாய்ந்து வயல்களிலே புகுந்து புனல்வூறுமாறு செய்து உணவு வளம் தருகிற மாதிரி காவினுடைய வடகரையிலும் தென்கரையிலுமாக இந்த பாடல் பெற்ற தலங்கள் தேவாரத்தை ஓதிய நாவுக்கரசரும் ஞானசம்பந்தரும் சுந்தரரும் அந்த காவிரிக்கரை இருகரையிலும் பாடி இருக்கிற தலங்கள் 190 தலங்கள். அதனால வயல்களிலே தருகிற சோறு என்பது நாம் உண்கிற சோறு மட்டுமல்ல, நம்முடைய தேவார ஆசிரியர்கள் தன்னுடைய பதிகத்தின் மூலமாக சோறு என்ற சொர்க்கத்தையும் அடையலாம் என்ற வகையில சோறளிக்கும் சோழ நாடு என்பது உணவையும் அளிக்கும் வீடு பெற்றையும் அளிக்கின்றவர்களே காவிரி பொன்னி வடகரையிலே இருக்கிற இந்த தலங்களை எல்லாம் பாடுகிறார்கள். அதிலே ஒன்று திருக்கானூர். வாழ்க வாழ்க. திருவிநாதனும் செம்மலர் மேலுரை உருவினாய் உலகத்தின் உயிர்க்கலாம் கருவனாகி முளைத்தவன் கானூரில் பரமனாய பரஞ்சுடர் காண்பினே. உலகத்துக்கெல்லாம் கருவனாக உள்ளத்து கருத்தாக அவன் இருக்கிறான். அவனை நாம் அந்த கானூரிலே சென்று காணலாம் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. பெண்டிரு மக்கள் பெருந்துணை. லலிதா பாலசுந்தரம். வாங்க. பெண்டீர் மக்கள் பெருந்துணை நன்னிதி. பெண்டீர் மக்கள் பெருந்துணை நன்னிதி ஒன்றின்றென்று உகவன் மின் ஏழைகால். ஒன்றின்றென்று உகவன் மின் ஏழைகால் கண்டு கொண்டு மின்னீர் காணோர் மூலையினை உண்டரிகா பொதும்பில் ஒதுங்கியே. கண்டு கொன்மின்னீர் காணும் முலையினை புண்டரிகா பொதும்பில் ஒதுங்கியே. திருச்சிற்றம்பலம் ஐயா. பெண்டிரும் மக்களும் பெருந்துணையும் நன்னிதியுமாக பெருமான் கொடுத்திருக்கிறார். அதை நாம் பயன்படுத்துகிற விதத்திலே அது நமக்கு துணையாகவும் நன்னிதியாகவும் அமையும். அதே மாதிரி பெருமான் உண்டு என்று சொன்னால் அவன் நமக்கு புண்டரிக புதும்பாகிய சிவலோகத்தை கொடுப்பான். இல்லைன்னு சொன்னா உலகிலே பிறந்து இறந்து உழலாம் என்ற வகையில இந்த பாடலை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. தாயத்தரு தமர் நல்நிதி என்ன. வாங்க வாங்க பாலத்தரு. தமர் நல்நிதி என்னுமில் மாயத்தே கிடந்திட்டு மயங்கிடேன் காயத்தேயுனான் காணோர் முனைவினை வாயத்தால் வணங்கீர் வினை மாயுமே. வாயத்தால் வணங்கீர் வினை மாயவே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சிவாயம். தாயத்தார் என்பது தாய் வழியிலே வருகிற உறவு. தமர் என்பது தந்தை வழிகளே வருகிற உறவு. அதையெல்லாம் நாம் நன்னிதியாக்கி கொள்ளலாம். எதனால? மாயத்தினால் என்றார். மாயம்னா நாம் சுயநலமாக இருந்தால் அவர்கள் நமக்கு பங்காளி ஆயிடுவார். நாம் பொதுநலமாக இருந்தால் அவர்கள் எல்லாம் நமக்கு நல்ல நிதியாக உதவுவார்கள். அதனால அந்த மாயம் என்பது மயக்கம் என்கிற சுயநலத்து மயக்கம் வேறு, பொது நிலையிலே மயக்கம் என்பது மாயை என்பது மாயாதனு விளக்கு என்று சிவஞான போது சொல்றார். அந்த மாயாதனு விளக்கு என்ன செய்யும்? ஆணவமாகிய இருளை ஒழிக்கும். அந்த இருளை ஒழிக்கிற மாயாதனு விளக்கை நாம் பயன்படுகிற விடத்தில
அந்த தாயத்தாரும் தமர்களும் நமக்கு உறவாக இருப்பார்கள், பகையாக இருப்பார்கள் என்ற வகையில உலகியல் நலங்களை நமக்கு அனுபவபூர்வமாக உணர்த்துகிற பாடலாக இந்த பாடலை அமைத்திருக்கிறார். இன்னொரு இந்த பாட்டு சொல்லுங்க. தாயத்தார்த்தமர் நல்நிதி என்னும் இம்மாய தேக்கிட திட்டு மயங்கிடேல் காயத்தேயுலன் காணோர் முளையினை வாயத்தால் வணங்கி வினை மாயமே வாயத்தால் வணங்கீர் வீணை மாயவே. திருச்சிற்றம்பலம் ஐயா. காயத்தே உளன் காணூர் முளையினை வாயத்தால் வணங்கீர் வினை மாயவே என்று பெருமானை வாயால் வாழ்த்து கண்டீர் என்ற வகையில பெருமானை வாழ்த்தினால் வினை மாயவன் போல நம்முடைய வாயிலிருந்த வார்த்தைகள் நலமாக இருந்தால் தாயத்தாரும் தமர்களும் நமக்கு நல்ல நிதியாக அமைவார்கள். நம்ம வாயுதான் இருந்தா அவர்கள் நமக்கு கெடுதலாக என்ற வகையில உலகியல் செய்திகளையும் சேர்த்து சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. குறியில் நின்றுண்டு குறையிலாச்சமன். சங்கர் ஐயாவாங்க. சங்கர். நான்காவது குறியில் நின்றொன்று குறியில் நின்றொன்று உரையிலாச்சமன் குறியில் நின்றொன்று உரையிலாச்சமன் நெறியை வைத்து நிறகடல் பற்றினேன் அரியலூற்றீர காணூர் முளையவன் தெரிவு செய்திட்டிருப்பதன் சிந்தையே தெரிவு செய்திட்டிருப்பதன் சிந்தையே. திருச்சிற்றம்பலம். குறியில் நின்று உண்டு குறையிலாச்சமன் என்ற சமன் நெறியிலே போய் நான் என்ன பண்ணேன், அந்த அறநெறியிலே கடவுளை மறந்தேன். அதற்கு பிறகு தமக்கையாருடைய அருளினாலே இப்பொழுது நான் அந்த நிறைகடல் உள்ள அந்த காணோர் முளையினை பற்றினேன். அதனாலே செறிவு செய்து இருப்பதன் சிந்தையே. செறிவு என்பது சீலம், நோன்பு, செறிவு, அறிவென்ற செறிவு என்பது யோக நிலை. சிந்தையிலே பெருமான் நினைத்து சித்தத்தை சிவன்பாலே விற்கிற யோக நிலையிலே இப்பொழுது இருக்கிறேன் என்று சொல்கிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. பொத்தல் மண்சுவன். நித்திலா அம்மா வாங்க. நித்திலா. பொத்தல் மண்சுவன் பொல்லா குரம்பையை மேய்த்த நின்று வியந்திட வேலைகால் சித்தர் பக்தர்கள் சேர்ந்திரு காணூரில் அத்தன் பாதம் அடைதல் கருமமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நன்றி நன்றி. வேதியியல் சொல்லுனா வேதியியல் நல்லா படிச்சா மாதிரி. வாழ்க வாழ்க. டாக்டரேட் வாழ்க. வேதியியல்ல டாக்டரேட் வாங்கணும்னு வாழ்த்து. நன்றி நன்றி. பொத்தை நல்லா இருமா நல்லா இருமா. பொத்தை பொத்தல் மண் சுவரு பொல்லா குரம்பை. உடனே அங்க திருவாசல ஒரு பாட்டு இருக்கும். பொத்தையோன் சுவரு புழுப்பொதிந்து உளுத்து அசும்பு ஒழுகிய பொய்க்கூரை. அதனால இத்தை மெய்யன கருத வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த பெரியவங்க இந்த உடம்புக்கு என்ன மெய்யுன்னு பேர் வச்சிருக்காங்க. ஏன் பொய் தானே அது ஏன் மெய்யுன்னு பேர் வச்சாங்கன்னு கேட்டா, இந்த உடம்பு மெய்யாக வேண்டும், காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக, மாய்மையை தூய்மையாக, மனமணி லிங்கமாக மாற வேண்டும் என்ற எண்ணத்தினாலே இதை மெய்யென்று வைத்தார்கள். மெய்யா மாறுமா? மாறும்னு அப்ப நம்முடைய திருவாசகத்துல மணிவாசர் கொட்டி காட்டினார். பொன்புலால் யாக்கை பொறை பொறை கரிய பொன்னெடும் கோயிலா புகுந்து என் என்பலா முறுக்கு எளியாண்ட ஈசனே மாசிலாமணியன. இந்த உடம்பை
கோயிலாக்கி கொள்ளலாம். அப்படி கோயிலாக்கி கொண்டு வாழ்ந்தவர்தான் நம்முடைய நாயன்மார்கள். அவர்கள் யாரும் இறந்துபடவில்லை. அவர்கள் என்ன பண்ணாங்க? இழவாத இன்ப அன்பினாலே இந்த உடலை உயிரோடு ஒட்டி கொண்டு இந்த உடலோடு போய் சேர்ந்தார்கள். அதான் களையா உடலோடு ஆரூரன் என்று திருவிசைப்பால ஒரு பாட்டு வரும். அந்த வகையில உடம்பையும் உயிரையும் இணைத்து கொண்டு போய் சேர்தல். உடம்பை விட்டு விட்டு போனா அடுத்த பிறவி, உடம்போடு போய் சேர்தல் என்பது இது. அந்த நிலையில அதை மெய்த்தனென்று வியந்திட வேண்டும். அப்படியான சூழல் நமக்கும் வர வேண்டும் என்று பிரார்த்திப்போம். வாழ்க வாழ்க வாழ்க. அதுக்காக தான் திருமறை தமிழ் வாசி. வாழ்க. கல்விஞான கலைப்பொருளாயவன். ஸ்ரீதேவ் ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. திருச்சிற்றம்பலம். கல்விஞான கலை பொருளாயவன், கல்விஞான கலை பொருளாயவன், செல்வ மல்கு திருக்காரூரீசனே. கல்வி ஞான கலை பொருளாயவன், செல்வ மல்கு திருக்கானூரீசனே. எல்லியும் பகலும் இசைவானவ, எல்லியும் பகலும் இசைவானவா, சொல்லி நீர் நும் துயரங்கள் தீரவே. எல்லியும் பகலும் இசைவானவா, சொல்லிடீர் நும் துயரங்கள் தீரவே. நன்றி. பெருமானுடைய பெயரை, அந்த திருத்தலங்களை பெயரின் சொன்னாலே நம்முடைய துயர்கள் தீரும் என்ற வகையில இந்த இடத்துல எல்லியும் பகலும்னார். அங்க இரவும் எல்லியும்னு சொன்னார், இங்க எல்லியும் பகலும் என்று சொன்னார். ஆக இந்த எல்லி என்ற சொல் இருபெயருட்டு பண்புத்தவன் சொல்லி அது பகலோடு சேர்ந்த எல்லியானால் அந்த எல்லி இரவை குறிக்கும், இரவோடு சேர்ந்த எல்லியானால் அது பகலை குறிக்கும் என்ற வகையில அதை ரெண்டு வகையிலும் சொல்லலாம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால எல்லி என்பது பகலோடு சேர்ந்தால் அது இரவு என்று பொருள்படும், இரவோடு சேர்ந்த எல்லின் முன்னாடி பாடினார் அது பகலை குறிக்கும் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. நீரும் பாரும் நெருப்பும் அறுக்கணும். சொக்கம்மாள் வாங்க. சொக்கம்மாள். திருச்சிற்றம்பலம். நீரும் பாரும் நெருப்பும் அறுக்கணும், காரும் ஆரோதம் காணோர் முளைத்தவன், சேர்வு ஒன்றறியாது திசை திசை ஓர்வும் ஒன்றிலர் ஓடி திரிவரே. சேரும் ஒன்றறியாது திசை திசை ஓர்வும் ஒன்றிலர் ஓடி திரிவாரே. நிலம் நீர் நெருப்பு உயிர் நீள் விசும்பு நிலாப்பகலோன் புலனாய மைந்தருடி எண்பகையாய் புணர்ந்து நின்றான்னு மணிவாசகர் பாடுற அந்த திருவாசகத்தை ஏத்த மாதிரி இங்கே காணோர் பெருமான் எப்படி இருக்கிறான்? நீரும் பாரும் நெருப்பும் மணலும் காரும் மாருதம் ஆய காணோர் முளைத்தவன் என்று இயற்கையோடு இறைவனை இணைத்து பாடியிருக்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து ஓமத்தோடு அயன்மால் அறியா. கோபால் சரிதா வாங்க. திருச்சிற்றம்பலம். ஓமத்தோடையன் மாலரியாவனம் வீம பேரொளி யாய வீடு பொருள் காமற் காய்ந்தவன் காணூர் முளைத்தவன் சேமத்தாளிரு பாவதென் சிந்தையே. சேமத்தாளிரு பாவதென் சிந்தையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா.
இங்க ஓமத்தோடு அயன்மால் அரியாவண்டம் வீம பேரொளியாய விழுப்பொருள். ஆக இந்த ஓமம் என்கிற சொல் வேள்வியை குறிக்கும். அது வந்து அருமையான தமிழ் சொல். அத ஹோமம்னு மாத்தி விட்டாங்க என்ன வட சொல்ல. ஆனா அந்த ஓமத்தில் இருக்கிற பெருமான் அந்த பெருமானுடைய இதுவாக இருந்தால் என்ன பேரொளியாக இருந்தால் அது அருளியல் நன்மைகளை தரும். அதனால அது சிவ வேள்வின்னு பேரு. ஆனா இப்ப வைதிகத்துல செய்யற வந்து அது அக்னி காரியம். அது ஒரு உலகியல் நலங்களை தரும். உலகியல் நலங்கள் வேண்டுமானால் அக்னி காரியம் செய்யலாம், அருளியல் நலம் வேண்டுமானால் சிவவேள்வியை செய்யலாம் என்ற வகையிலே இந்த பாடலை அமைத்திருக்கிறார். காமற் காய்ந்தவன் காணோர் முளையர். காமம் என்பது ஆசை, சேமம் என்பது அன்பு. அதனால ஆசையை நீக்கி அன்பு செலுத்த வேண்டும் என்பதற்காக காமற் காய்ந்தவன் காணோர் முளை என்பது ஆசை நீக்குதல், சேமத்தால் இருப்பாவது என் சிந்தை என்பது அன்பாலே இருக்கிற சிவமாக இருப்பது என்ற வகையில இந்த பாடலை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. வன்னி கொன்றை பெருக்கணிந்தான் மலை. செல்வம் அம்மாக செல்வம். வன்னி கொன்றை எருக்கு அணிந்தான் மலை உன்னியே சென்றெடுத்தவன் ஒன்றிரல் தன்னை வீழ தனி விரல் வைத்தவன் கன்னி மாமதில் காணோர் கருத்தனே. தன்னை வீழ தனி விரல் வைத்தவன் கன்னி மாமதில் காணோர் கருத்தனே. திருச்சிற்றம்பலம். பெருமான் என்னென்ன பூ அணிந்திருக்கிறான்? வன்னி கொன்றை முதலிய எருக்கு முதலிய மாலைகள் எல்லாம் அமைந்திருக்கிறான். அவன் அந்த ராவணனுடைய தலையிலே வைத்தது என தனிவிரல் வைத்தது என்பது அவனுக்கு அருளுவதற்காக அன்றி அவனை அழிப்பதற்கு அல்ல என்ற வகையில அந்த பாடலை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்த பதிவு போயிடலாமாயா? 5ஆம் தலைமுறையிலே 77வது பதிகம் திருச்சேரை. இது திருக்குறுந்தொகை பகற்பெண் 4ஆக நாழிகை 10-12 மணி 9:36 10:48 இந்தோளம் ராகத்திலே பாடக்கூடியது. காவிரி தென்கரையிலே 95வது தலமாக திருவாரூர் கும்பகோணம் சாலையிலே உள்ளது. இங்கே உள்ள பெருமான் செந்நெறி அப்பர் என்றும் அம்பாள் வந்து ஞானவல்லி. இதற்கான பெரிய புராண பாடல் 216 நாலூர் தென் திருச்சேரை 216. நாலூர் தென் திரு சேரை குடவாயில் நரையூர் சேர் பாலூரும் இன்மொழியான் பாகனார் கடல் பரவி மேலூதி விளை கொடியார் மேவும் இடம் பல பாடி சேலூர் தன் பனை சூழ்ந்த தென் திருவாஞ்சியம் அணைந்தார். அப்ப காவிரி கரையில இருக்கிற நாலூர் தென் திருச்சேரை குடவாயில் நரையூர் முதலிய தலங்களை எல்லாம் வழிபட்டார். அதுல திருச்சேரை கூறியாவரும் புண்ணியம் பொய்கடும் கூறிதாய அறிவு கை கூடிடும் சீரியார் பயில் சேரையுள் செந்நெறி நாரிபாகன் தன் நாமம் நவிலவே. நாரிபாகன் தன் நாமம் நவிலவே. நாரிபாகன் என்பது பெருமான் தானும் தன் தையலுமா இருக்கிறான், சிவமும் சக்தியுமா இருக்கிறான். அவன் பெயரை சொன்னால் நமக்கு புண்ணியம் வரும், பொய் கெடும், அறிவு கைகூடும் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து என்ன மாதவம் செய்தானே உமா அம்மாவாக என்ன மாதவம் செய்தனை நெஞ்சமே மண்ணுவார் தடை வேதரில் பொருள் சென்னெல்லார் வயல் சேரையுள் செந்நெறி மண்ணு ஜோதி நம்பால் வந்து கைகரே சென்னெல்லார் வயல் சேரையுள் செந்நெறி
மண்ணு ஜோதி நம்பால் வந்து வைகவே சுவாமி. அதாவது அந்த ஞானசம்பந்த பெருமான் பாடுவார், என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே இருங்கடல் வையத்து மண்ணு காவிரி சூதுரு வலஞ்சுழி வாணனை வாயார பன்னி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே என்ன புண்ணியம் செஞ்ச அப்படி சுழிந்து சுழித்து வர மாதிரி பாடியிருப்பார். அதே மாதிரி இங்க என்ன மாதவம் செய்தனை நெஞ்சமே என்று சொல்லி பெருமானை நினைத்து பெருமானை நெஞ்சத்தில் இருக்கிறான் என்று நினைத்தால் என்ன வரும்? பெருமான் சோதியாக வந்து நம்பால் வந்து வைகும். பெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுவான். அவன் சோதியாக உள்ளே புகுந்தால் அங்கே இருக்கிற ஆணவமாக இருள் தானாக அடங்கி போகும் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. பிறப்பும் மூப்பும் பெரும்பசியா. நடராஜையா வாங்க. நடராஜையா. சிற்றம்பலம். பதிகை என்ன சொல்லுங்கய்யா? 577 மூணாவது பாட்டு. மூன்றாவது பாட்டு. திருச்சிற்றம்பலம். பிறப்பு மூப்பு பெரும்ப வான்பினி பிறப்பு மூப்பு பெரும்பசி வான்பினி இறப்பு நீங்கி இங்கு இன்பம் வந்தெய்திடும் சிறப்பர் சேரையுள் செந்நெறியான் கழல் மறப்பதின்றே மனத்தினுள் வைக்கவே சிறப்பர் சேரையுள் செந்நெறியான் கழல் மறப்பதின்றே மனத்தினுள் வைக்கவே. திருச்சிற்றம்பலம். நேற்றே நான் சொன்னேன், திருமுறை தமிழோசை என்பது கேட்ப உடனிருந்து புத்தகத்தை வச்சு கையில இருந்து கேட்கணும். பாடுற நேரத்துக்கு பாட்டு நம்பர் கேட்டா என்னத்தான்? நேற்று நடராஜ் சொன்ன அந்த மின்னல் தான். அந்த அம்மா மின்னல்னு கூப்பிட்டாருல, அப்படி மின்னல் மாதிரி வந்து பாடிட்டு ஓடிடுறதல்ல திருமுறை தமிழோசை. இந்த 1 மணி நேரத்தை இதற்காக செலவு செய்து அந்த புண்ணிய காலத்துல மற்றவர்கள் பாடுறதும் கேட்கறதான் புண்ணியம். நான் வேகமா வந்து நான் எனக்குன்னு ஒரு பாட்டு கொடுக்க நான் பாட்டு போயிடுறேன்னு சொல்றதல்ல திருமுறை தமிழோசை. மற்ற நிகழ்ச்சிக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது. இந்த நிகழ்ச்சியை நான் எவ்வளவுக்கு அனுபவிக்கிறோமோ அவ்வளவுக்கு புண்ணியம். வாழ்க வாழ்க. அடுத்து 4வது பாட்டு. மாடு தேடி மயக்கினில் விழுந்து. முனுசாமி ஐயா வாங்க. முனுசாமி ஐயா. நன்றி. மாடு தேடி மயக்கினில் வீழ்ந்து நீர் ஓடியைத்தும் பயனிலை ஊமர்கான். மாடு தேடி மயக்கினில் வீழ்ந்து நீர் ஓடியைத்தும் பயனிலை ஊமர்கான். சேடர்வாழ் சேர செந்நெறி மேவிய ஆடலான் தன் அடியடைந்து உய்மினே. சேடர்வாழ் சேர செந்நெறி மேவிய ஆடலான் தன் அடியடைந்து உய்மினே. சிவாய நம. மாடு தேடி மயக்கினில் விழுந்து நீர் ஓடியைத்தும் பயனிலை ஊமர்கள். எப்ப பார்த்தாலும் நம்ம வந்து உலகியல் நிலையில இருந்து செல்வத்தை தேடலையே பொழுத கழிக்கிறோம். அந்த செல்வம் என்பது நிலையில்லாதது. ஆனால் சேடர்வாழ் சேரை சென்னறியாக அருளியல் செல்வத்தை தேடினால் அது நமக்கு நிலையான வாழ்வை தரும். அதனால இருக்கிற 24 இந்த 1 மணி நேரத்தையாவது அருளியலுக்கு பயன்படுத்த வேண்டும் என்ற விண்ணப்பத்தோடு விண்ணப்பம் அமைக்கிற மாதிரி இந்த பாடலை அமைத்திருக்கிறார் அப்பர் பெருமான். வாழ்க வாழ்க வாழ்க. எண்ணினாலும் எரிகினில் கூற்றுவன். பட்டம்மாள் வாங்க. எண்ணினாலும் எரியில் கூற்றுவன் துண்ணன் தோன்றில் துறக்கும் வழி கண்டேன். திண்ணன் சேரை திருச்செந்நெறியுரை அன்னலார் அருள் அஞ்சுவதென்னுக்கே.
அண்ணலால் அருள் அஞ்சுவதென் என்னுனக்கே. அஞ்சுவது எண்ணுக்கு அண்ணலார் உளறு அஞ்சுவது எண்ணுக்கே. சேரை திருச்சேரை சென்னறி அண்ணலா இருக்கும் போது நாம் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல ஒரு மணி நேரமாவது பெருமானை எண்ணுவோம். அந்த நேரத்துல அந்த உலகியலை விட்டுட்டு அருளியல் நினைப்போம் அந்த 1 மணி நேரமாவது என்பதற்காக எண்ணினாலும் என்ற ஒரு சொல்லை சொல்கிறார். அந்த நேரத்தை பாட்டு நம்பரை கேட்காம உடனிருந்து எல்லாரும் அந்த பாட்டை கேட்டு பயன்பெறணும் என்பதுதான் இந்த திருமுறை தமிழோசை நிகழ்வுடைய இதுவா இருக்கணும். வாழ்க, குறிக்கோளாக இருக்க வேண்டும். வாழ்க. தப்பிவானம் தரணி கம்பிக்கிற திலக வித்தியமாகும். திருச்சிற்றம்பலம். தப்பிவானம் தரணி கம்பிக்கில் என் தப்பிவானம் தரணி கம்பிக்கில் என் ஒப்பில் வேந்தர் ஒருங்குடன் சீரில் என் செப்பமாம் பேரை சென்னறி மேவிய செப்பமாம் பேரை சென்னறி மேவிய அப்பனாருளர் அஞ்சுவது என்னுக்கே. அப்பனாருளர் அஞ்சுவது என்னுக்கே. தப்பிவானவர் தரணி கம்பிக்கிலன் ஒப்பில் வேந்தரு ஒருங்குடன் சிறிலன். ஏன்னா இந்த 1 மணி நேரத்துல நம்ம எல்லா வேலையும் விட்டு இந்த 1 மணி நேரத்தை செலவு பண்ணா நம்ம கொடியா மீட போகுது. மிச்சம் 23 மணி நேரம் இருக்குல்லவா? அதனால அந்த நேரத்திலாவது அந்த அப்பனார் உளறு அஞ்சுவது என்னுக்கென இந்த 1 மணி நேரத்தாவது பெருமானை நினைப்போமே என்ற வகையில அந்த திருமுறை தமிழோசை நிகழ்ச்சி அமைகிறதுன்ற அப்பர் பெருமான் வாக்காலே சொல்ற மாதிரி இந்த பாடல் அமைந்திருக்கிறது. வாழ்க வாழ்க. வைத்த மாடும் மடந்தை நல்லார்களும். அடியேன் படிக்கிறேன். பாடுங்க. வைத்த மாடும் மடந்தை நல்லார்களும் ஒத்து ஒவ்வாத உற்றார்களும் என் செய்வார். சித்தர் சேரை திருச்சென்னறி உரை அத்தர்தாம் உளர் அஞ்சுவது எண்ணுக்கே. வைத்த மாடும் மடந்தையும் மடந்தை நல்லார்களும். மடந்தை நல்லார்னு சொல்றார். அப்ப வாழ்க்கை துணை நலம். அதனாலதான் மடந்தை நல்லார் என்று சொன்னார். அவர்கள் ஒத்து போலன்னு அது காரணம் நம்மிடத்துல உள்ள குறையை தவிர அவர்களை குறை சொல்லி புண்ணியம் இல்லை. நாம் ஒழுங்கா இருந்தால் அதுவும் ஒழுங்காக அமையும். அப்படி அமைவதற்காகத்தான் அந்த மாடு என்ற செல்வத்தை வைத்திருக்கிறான், மடந்தையை நல்லாராக வைத்திருக்கிறான் என்று உலகியல் வாழ்க்கைய உரிய முறையிலே நமக்கு கொண்டு செலுத்துமாறு அப்பர் பெருமான் அருளிய பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. குலங்கள் என் செய்வ குற்றங்கள் என் செய்வ. அடியேன் படிக்கிறேன். குலங்கள் என் செய்வ குற்றங்கள் என் செய்வ துளங்கினே நின்று சோர்ந்திடல் செஞ்சமே. இலகு சேரையில் சென்னெறி மேவிய அலங்காருளார் அஞ்சுவது என்னுக்கே. அலங்கனாருளார் அஞ்சுவது என்னுக்கே. துலங்கினேன் என்று சோர்ந்திடல் நெஞ்சமே என்று எப்போதும் உலகிய நிலையிலே இருந்து சோர்ந்து போகாமல் அருளியல் நிலையிலே அந்த அந்த அலங்கனார் உளறு அஞ்சுவது என்னுக்கே. பெருமான் இருக்கிறான் என்ற எண்ணத்துல இந்த 1 மணி நேரத்தை இந்த திருநெறிய தமிழோசையிலே நாம் செலவிட்டால் அது வாழ்க்கையில நமக்கு ஏராளமான நன்மைகளை தரும். ஐயா எனக்கு வேலை இருக்குதியா அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம எனக்கெல்லாம் ஒண்ணும் வேலை இல்லாம சும்மா உக்காந்துக்கிறேன். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், மற்ற நேரத்துல வேலையை பார்த்துக்கணும், இந்த நேரத்தை அதுக்குன்னு ஒதுக்கணும். இதுக்குன்னு ஒரு நேரத்தை நம்ம தான் ஒதுக்கணும். 5:20 6:20 நம்ம தான் ஒதுக்கணும், வேற யாரும் ஒதுக்கல. அதனால அந்த நேரத்தை அதை எந்தெந்த நேரத்தை எதுக்கு செல்லுமோ அது செலவு பண்ணணும். இந்த நேரத்துல வேற எதுக்கு செலவு பண்ணா
வேற நேரத்துல நம்ம கடவுளை நினைக்கிறோம்னா அந்த நினைக்கிறது இல்லை. அதனால இந்த நேரத்திலேயாவது நாம் இங்கே இருந்து அந்த பாடல்களை பாடுறது மட்டுமே இதுல கேட்பதில் இருக்கிற சுவை, அந்த கேட்டல் சுவையும் அனுபவிக்குதால் பாடல்களா புண்ணியம் தானா நமக்கு அமையும். வாழ்க வாழ்க. பழகினால் வரும் பண்டுள சுற்றமும். ஈ சித்ரா வாங்க. அடுத்தது கணபதியா. ஈ சித்ரா வாங்க. திருச்சிற்றம்பலம். பழகினால் வரும் பண்டுள சுற்றமும் விளவிடாவிடில் வேண்டிய எய்தனா திகழ்கொள் சேரையில் செந்நெறி மேவிய அழகனாருலர் அஞ்சுவதென்னுக்கே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. பழகினால் வரும் பண்டுள சுற்றமம் என்பது நாம் பழகிற பழக்கத்தை வச்சு நம்முடைய சுற்றங்கள் நமக்கு நலமாக அமையும். அந்த சுற்றம் என்பது வெறும் மாடும் மக்களும் அல்ல, மட்டுமல்ல, நம்மை சுற்றியுள்ள ஐம்புல உணர்வுகள். அது கூட நாம பழக பழக என்ன பண்ணோம், சிவநெறிக்கு நம்மை கொண்டு செலுத்தும் என்ற வகையில என்னது விழவிடாவிடில் வேண்டியதென்னோ. ஆனால் நாம் உலகியலை விழாமல் அருளிய நிலை விழுவதற்கு இந்த நேரத்தை செலவு செய்ய வேண்டும் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. பொருந்து நீண்மலை. சிவா திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. சிவா திருச்சிற்றம்பலம். பொருந்து நீண்மலையை பிடித்தேனினான் வந்தே ஊன்றி மலரடி வகின வந்தே ஊன்றி மலரடி வங்கின திருந்து சேரையில் தென்னறி மேவியங்கிருந்தே ஜோதியின் பாக்கியிடரில்லையே. தென்னறி மேவியங்கிருந்தே ஜோதியின் பாக்கிடம் பார்க்கிடரில்லையே, பார்க்கிடரில்லையே. திருச்சிற்றம்பலம். நன்றிய. வணக்கம் 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 வணக்கம். பொருந்து நீழ்மலையை பிடித்து ஏந்தினான். அந்த ராவணன் கைலை மலையை அசைக்க பார்த்தான். அசைக்கிற போது பெருமாள் திருவருளை ஊன்றான்பதை வாங்கினான் என்ற சொன்னாலே சொல்லு. மலரடி வாங்கினான் என்ற சொல்கிற போது அந்த மலரடினாது என்னது சோதியாக அமைந்தது. அதனாலே அந்த சோதி ஆணவ இருளை அடக்கியது என்று சொல்ற வகையிலே சோதி என்பார்க்கு இடரில்லையே. அவன் மலையை அசைத்தது ஆணவ இருளினாலே, அவன் மலரடி வாங்கியது அந்த சோதியினாலே அந்த இருளை அடக்குவதற்காக என்ற வகையில சித்தாந்த சைவம் சொல்கிற பாடலாக இதை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்கன்னு சொல்லி இதோட நிறுத்திக்கலாம். நான் இந்த திருமுறை தமிழோசையில இந்த பாடல் மூலமாக இந்த பதிக பாராயணத்தை எல்லாரும் உடனிருந்து பாடணும். வெறும் கேட்டா பாடினா மட்டும் போதாது, கேட்கவும் செய்யணும். அப்படியே அந்த நேரத்தை ஒரு நாள் செலவு பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் அழுத்தமா சொன்னேன். அதுல என்ன தவறு இருந்தா மன்னிச்சுக்கணும். ஏன்னா என்னுடைய எண்ணத்தை நான் வெளிப்படுத்துறேன். அதுல தவறு இருந்தா மன்னிக்கணும். கேட்டு இந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு நிறைவு செய்யலாம். வாழ்க வாழ்க. திரு பொன்னூசல். சொக்கம்மாள் வாங்க. பொன்னூசல். பொன்னூசல் படிங்க. 3வது பாட்டு. கோபால் சரிதா திருக்கதவம் அடைக்க. செல்வம் அம்மா வாழ்த்து. படிங்க ஐயா. பொன்னூசல் பாடுறங்க ஐயா. திருக்கதவம் பொன்னூசல் தான் இப்ப சொன்னாரு. சரிங்க பாடுறங்க ஐயா. எத்தனை பாட்டு சொல்லுங்க. 3வது பாட்டு என்ன பாட சொல்லிருக்கீங்க ஐயா? ஆமா, நீங்க பாடுற நீ அவங்க மாத்தி பாடுறாங்க. நீங்க திருக்கதம் அடைக்கிறதுக்கு பாடுங்கம்மா. சொக்கம்மாள் தயார் பண்ணுங்க. 3வது பாட்டு முன்னேறு மாதியும் இல்ல. திருச்சிற்றம்பலம். முன்னீரும் மாதியும் மில்லான் முனிவர் குழாம்
பன்னூறு கோடி இமையோர்கள் தாம் நேர்ப்ப தண்ணீரென கருளி தன் கருணை வெள்ளத்து மண்ணுற மண்ணுமணி யுத்திர கோசமங்கை மின்னெரு மாடவியன் மாளிகை பாடி பெண்ணேறு பொன்னேறு முளையீர் பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. அடுத்து திருக்கோயில் அடைப்பித்தல். விடுமின் வெகுளி வேட்கை நோய். விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிக ஓர் காலம் இனியில்லை. உடையான் அடிக்கீழ் பெருஞ்சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே. அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் அது அடையாமே. உடைப்பட்டுருகி போற்றுவோம் உயங்கன் ஆழ்வான் புகழிலையே. உடைப்பட்டுருகி போற்றுவோம் உயங்கன் ஆழ்வான் புகழ்களையே. திருச்சிற்றம்பலம். நன்றி. உடைபட்டு உருகி போற்றுவோம் புயங்கனாழ்வான் புகழ்களையே. நானும் தேவாரம் பற்றேன் புகழ் பெறுவதல்ல, நான் தேவாரம் படித்தது என்னுடைய ஆன்மா ஈடேறுவதற்காக என்ற நிலையில அந்த பாடலை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை. கண்ணின் நல்லதகு உறும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாலொடும் பெருந்தகை இருந்ததே. என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர்வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகலாம். கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின்னெஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பனே. ஆரிரு பாட்டு. இந்த பாட்டை நினைச்ச உடனே எனக்கு வர திருவாசக பாடல். உழைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய் கொடுவினையேன் உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையாள் கணவாய் அனையாழ்வாய் உழைத்தால் பொறுக்க வேண்டாவோ பிறை சேதடையாய் முறையோ என்று அழைத்தால் அருளாதொழிவதே அம்மானே உன் அடியேற்கு என்று மணிவாசக பெருமான் பிழை பொறுக்க வேண்டிய பாட்டு. வாழ்க வாழ்க வாழ்க. ஆரிரே தடந்தோர் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை குருசே தனிவேல் வாழ்க கொக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தென்னணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். வான்முகில் வாழாது பெய்க மணிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க அந்தனர் வானவரானினும் வீழ்க தன் புயல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் மரநாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. திருச்சிற்றம்பலம். பார்த்து படிங்க. புத்தகத்தை தானே பார்த்து படிக்கிறீங்க. நின்று நிதானமா படிக்க வேண்டியதானே. ஆமா, அவ்வளவு வேகமா போய் என்ன பண்ண போறீங்க? சரிங்க சரி சாரி. நீங்க என்ன அவ்வளவு வேகமா போய் என்ன பண்ண போறீங்க? நின்று அவ்வளவு கண்டிஷனா போட்டு வச்சிருக்கோம். பொறுமையா படிங்க. இப்படி சொல்ல நடேச ரொம்ப வேகமா வாய்த்து சொல்றது நானும் கேட்டிருக்கேன் பல காலம். அதுவும் இல்ல இல்ல இப்ப புனல்ன்றது புயல்னு வருது. அப்புறம் பார்த்துதானே படிக்கிறாங்க. படிக்கிறது வேகமா படிச்சா கூட அவங்க திருத்தமா படிக்கணும். அது அதுல இருக்க 2-3 புனல்ன்றதுக்கு புயல்னு வருது. அப்புறம் வழாது பெய்கன்றதுக்கு வாழாது பெய்கன்னா அப்ப சொல்லு மாறும்போது இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல. விடுப்பா குறையுடைய நம்ம அத வெறும் குற்றத்தோட அந்த 50 நாள் படிக்கிறாங்க. 50 தான் பார்க்கணும் தவிர
அப்பா பேசிட்டு அதனால இப்படி திரும்பின பாருங்க அது ஞாபகம் இல்ல. புத்தகம் கையில இருக்குதுன்னா மெதுவா படிச்சாலும் சரி 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 நல்லது. தவறது எல்லாரும் சகஜம்தான், மனித இயல்பு தான். அது ஒரு பெருசா இது பண்ண வேணாம். அது வந்து நிதானம் படிச்சா தவறு வராது, அவ்வளவுதான். கண்டிப்பா கண்டிப்பா. சிவாயம் சிவாயம். வாழ்க வாழ்க வாழ்க. நண்பர்களுக்கு யாரையும் குறை சொல்லி மனசுல கிடைக்க வேண்டாம். அவங்க அந்த அன்புக்கும் ஆர்வத்துக்கும் பாராட்டுவோம். வாழ்க. நன்றி நன்றி. கண்டிப்பா கண்டிப்பா. நண்பர்களுக்கு அதனாலதான் ஞான சம்பந்தரே பாடினார், குறையுடையார் குற்றம் போராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 5ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சி இனிது நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக இன்றிரவு 9:45க்கு நாயன்மார்கள் புகழ் பாடிய 4 என்கிற தலைப்பின் கீழே சந்திக்கலாம் என்று கூறி அந்த நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் பங்கெடுக்க வேண்டும் என்று கூறி நிகழ்ச்சியின் இதை நிறைவு செய்வோம். திருஞான சம்பந்த பெருமாளுடைய திருமண காட்சி அற்புதம். நல்லூர் பெருமணம், நல்லூர்ல கல்லூர் பெருமணம் படிச்சு அதோட காதலாகி கசிந்து அந்த பகுதிக்கு நம்ம போக போறோம். அந்த நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டுக்கோம். நன்றிங்க. ஆச்சாள்புரத்துக்கு ஆன்லைன்ல ஆச்சாள்புரம் போறோம். ஆமா. நற்றுணையாவது நமச்சிவாய, நற்றுணையாவது நமச்சிவாய. சிவபெருமான் சிவசிவா. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றி நன்றி நன்றி. இரவு சந்திப்போம். நன்றி.